இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா கொள்ளு தேங்காய் சாதம். தேங்காய் சாதம் சொல்லும்போது எப்பவும் போல தேங்காவை நம்ம வந்து திருவண்ண தேங்காய் வச்சு பண்ணுவோம்ல, அந்த பக்கம் இல்லை இது. அரைச்ச தேங்காவும் முளைக்கட்டிய கொள்ளும் நம்ம யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாகர்கோவில் சைடில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம்வாங்க. தேங்காய் பால் சாதம்னா வெறும் தேங்காய் பாலும் ரைஸும் போட்டு தம் கட்டுவாங்க. அது ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கான்செப்டில் தான் நான் இந்த கொள்ளு வச்சு பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை நீங்கள் பார்த்துருங்க. கொள்ளு தேங்காய் சாதம் தேவையான பொருட்கள்: முளைக்கட்டிய கொள்ளு 1 கப்பு, அரைச்ச தேங்காய் 2 பத்தை, வேக வச்ச சாதம் 1/2 கப்பு, கருவேப்பிலை தாளிப்புக்கு, கொத்தமல்லி சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், வரமிளகா 2லேருந்து 3 நம்பர், உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேனில் வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ஒரு எண்ணெயும் வேண்டாம். ஏன்னா இதில் வந்து தேங்காயோட டேஸ்ட் நல்லா தெரியறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்ச சாதம் உதிரி உதிரி வச்சுருக்கோம். இதுவே வந்து நான் சொன்ன மாதிரி நாகர்கோவில் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த தேங்காய் பால்லேயே வந்து ரைஸ் போட்டு வேக வைப்பாங்க. ஆனால் நம்ம வந்து கொள்ளு போகிறதுனால நான் வேக வச்ச சாதம் யூஸ் பண்ணுறேன். அந்த சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பேஸ்ட். இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95% அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கோம். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, அதே டைமில் குறைன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது, சாப்பிடும்போது பல்லப்படும். அதனால் இந்த பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொருள்லாம் ரெடியாக இருந்தால் தான் டக்குன்னு பேனில் போட்டு டாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொள்ளு, இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய கொள்ளு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வீட்டில் பண்ணுறது நேரம் இல்லைன்னா அந்த டைமில் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப பெரிய வேலைனால சும்மா ஒரு கப்பில் நீங்கள் கொள்ளு எடுத்து ஊற வச்சு அதுக்கப்புறம் துணியை கட்டி வச்சுன்னா அதிகபட்சம் ஒரு 36 ஹவர்ஸில் ரெடி ஆகிடும். சரிங்களா? இப்போது இந்த தேங்காய் சூடாகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சீரகம் இருக்குல்ல, இந்த சீரகத்தை தாளிப்ப போடுறேன். தேங்காய் எண்ணெயில் அந்த சீரகம் போட்டால் வாசம் கமன்னு இருக்கும். இந்த நம்மக்கிட்ட இருக்க இந்த மிளகாய் இருக்குல்ல, இந்த மிளகாவை அப்படி உடச்சி போடுங்க. இதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக தேவையில்லை, நல்லா வாசத்துக்காக மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? இது போட்ட பிறகு நம்ம வந்து பேனில் டாஸ் பண்ணுறோம். அந்த தேங்காய் எண்ணெயோட அந்த தாளிப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க. இந்த எண்ணெயிலேயே அந்த தேங்காய் பேஸ்ட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னன்னா அந்த வாசம், பச்சை வாசம் எல்லாம் போயிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் போடுறேன். இந்த தேங்காய் பேஸ்ட் போட்ட பிறகு அந்த தேங்காய் எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கும் போது கொஞ்சம் லைட்டாக அந்த கொத்தமல்லி போடுறேன். அதுக்கப்புறம் உப்பு, ஏன்னா இப்போ உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தேங்காயோட மிக்ஸ் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த முளைக்கட்டிய கொள்ளு இருக்குல்ல, இந்த கொள்ளு இதில் போடுறேன். கொள்ளு வேக வைக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் போடலாம். அப்படி இன்கேஸ் நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது அந்த பேன் பத்தலை, கடாயை பற்றினா கொஞ்சம் அகலமான கடாயை இது மாதிரி பேனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா குக் பண்ணும்போது பக்கத்தில் எடுத்து வச்சுட்டேன். ரைஸ் போடும்போது அதிகமாக இருந்ததுன்னா நம்ம டாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே. சரிங்களா? இப்போது இந்த கொள்ளு எல்லாம் போட்ட பிறகு இந்த ரைஸும் இதில் போடுறேன். இந்த ரைஸ் கொஞ்சம் போட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இப்போ மேலே போடுறேன். போட்ட உடனே கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லை. சிம்பிள், ஈஸி, டக்குன்னு முடிச்சலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை உடனே வந்து தட்ட வேண்டாம். அந்த ரைஸும் இதுவும் வந்து மேலோட்டமாக போட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ஒரு மூடி இருந்தா மூடி போட்டுங்க. நான் உடனே டாஸ் பண்ணுறதுனால ஒரு 30 செகண்ட் ரெஸ்ட் விட்றேன், அதுக்கப்புறம் டாஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா மூடி போடும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்டீம் அப்படியே இருக்கும், உங்களுக்கு அந்த வாசம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வச்சுட்டு இதை அப்படியே மேலோட்டமாக அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ இதை சுட சுட சாப்பிடும்போது இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப அல்டிமேட் ரெசிபி, தி பெஸ்ட் ரெசிபி. அந்த தேங்காய் எண்ணெயோட இந்த வரமிளகா காரத்தோட இதில் வந்து காரத்துக்கு வந்து நம்ம வேறு எந்த ஒரு ஸ்பைசஸ் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. இதை இப்படி தான் எடுத்து சாப்பிடணும்.
இன்னொரு விஷயம் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரைஸு இந்த கொள்ளு எல்லாமே ஆல் டுகெதராக ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். இப்படி இருந்தால் தான் சாப்பிட முடியும். கொள்ளு தனியாகவும் ரைஸ் தனியாகவும் இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால் இந்த பக்குவத்தை புரிஞ்சுக்கிங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறது என்ன பொருள் கேட்டிங்கன்னா இந்த தேங்காய் தான். அந்த தேங்காய் அரைச்ச தேங்காவை அந்த எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பக்குவம் வந்துருக்கும். சரிங்களா? ரெடி. இப்போ நான் சர்வ் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. என்ன மாதிரி ஃபீட்பேக் தருவீங்க நான் சொல்லவா? இப்பயே 100% வெரி குட் ஃபீட்பேக் தருவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் சொல்லுவேன். தி பெஸ்ட் ரெசிபி. எப்படி பண்ணாலும் இந்த ரெசிபி அல்டிமேட்டாக வரும். அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட். ஏன்னா நான் இந்த மாதிரி ரெசிபிகளை அடிக்கடி ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ண போது ஒரு புதுசாக ஏதாவது கெஸ்ட்டு வராங்க, கிளைண்ட் வராங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி கொடுத்துச்சுங்க மிரண்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பிரமாதம். அந்த அந்த கொள்ளு இருக்குல்ல, அந்த சாதம் நல்லா மெது மெதுன்னு இருக்கும். அந்த கொள்ளு கொஞ்சம் அப்படி கடிக்கும் போது அந்த தேங்காய் போட்டிருக்கிறது, அந்த தேங்காயோட வாசம், அந்த மிளகாயோட ஒரு மைல்டான ஒரு காரம் தெரியாது. ஆனால் அதில் ஏதோ போட்டிருக்காங்களே அப்படி சொல்லி தெரியும். அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு ரெசிபி. மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபியில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சமையலை ஈஸியாகவும் பண்ண முடியும், கடினமும் பண்ண முடியும். ஸோ ஈஸியான சமையல் எதுன்னு சொல்லி தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் வேலையும் கம்மியாகவும், வீட்டில் இருக்கவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஜாலியாக லவ் அண்ட் கேரோட சந்தோஷமாக இருக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பபாய். டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.